ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தூத்துக்குடி ஸ்பெஷல் மஸ்கோத் ஹல்வா வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஸ்கோத் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு மைதா மாவுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு மைதா மாவுக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மைதாவை அளந்து எடுத்து அதே கப்பாலேயே 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையிலேருந்து 1/2 கப்பு சர்க்கரையை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேங்க சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மைதா மாவை இது மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்தாச்சுங்க. இப்போ இந்த மைதா மாவு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படியே மைதா வந்துட்டு இந்த தண்ணியில் 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டுங்க. தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மைதா நல்லா இந்த தண்ணியில் ஊறி வந்திருக்கு. இப்போ நல்லா மைதா பாலை எடுத்துக்கலாங்க. இது மாதிரி அழுத்தி விட்டு நமக்கு வந்துட்டு இந்த மஸ்கோத் ஹல்வா பண்ணுறதுக்கு மைதா பால் மட்டும் போதுங்க. இந்த செக்கை வந்து தேவையில்லைங்க. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மைதா பாலை வந்துட்டு ஃபில்டர் வச்சு இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. 2லேருந்து 3 தடவை இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. மைதா பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மைதா பாலை தட்டு போட்டு மூடி 2 மணி நேரம் கிட்ட அப்படியே விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து இந்த மைதா பால் வந்துட்டு அடியில் இந்த பாத்திரத்தில் நின்றுடுச்சு. மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி இருத்துக்கலாங்க. இந்த தண்ணி வந்துட்டு தேவையில்லைங்க, நமக்கு மைதாவோட பால் மட்டும்தாங்க தேவை. இப்போ இந்த மைதா பாலை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் வந்துட்டு அடியில் போயிட்டு மைதா ஒட்டின்னு இருக்குதுங்க. அதனால் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஸ்கோத் ஹல்வா பண்ணுறதுக்கு மைதா பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மைதா பாலை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். 2 மீடியம் சைஸ் தேங்காவை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இது மாதிரி மெத்துன்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்ச இந்த பாலை வந்துட்டு ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கலாம். 2 தடவை தண்ணி சேர்த்து தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மஸ்கோத் ஹல்வா பண்ணுறதுக்கு தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குங்க. இந்த தேங்காய் பாலையும் 2லேருந்து 3 தடவை இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ 3 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. மஸ்கோத் ஹல்வா பண்ணுறதுக்கு இது மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி. இப்போ இந்த கடாயில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற மைதா பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரை தேங்காய் பால் மைதாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்துட்டு தேங்காய் பால் மைதா பாலை கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கினே இருக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மைதா வந்துட்டு கடாயில் அடியில் நின்றுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் மாற ஆரம்பிக்குது பாருங்கள் ஹல்வா. இதே மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த மஸ்கோத் ஹல்வா பாருங்க திக்கான கன்சிஸ்டன்சியில் மாற ஆரம்பிக்குது. இதே மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1/2 கப்பு சர்க்கரையை சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அப்பப்போ ஸ்பூனை வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் ஆகுது பாருங்கள். இப்போ பாருங்கள் கேரமலோட கலர் பாருங்கள். இது மாதிரி இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஹல்வா பாருங்கள் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சுகர் கேரமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுகர் கேரமெல்லை இந்த ஹல்வாவில் ஊற்றிக்கலாம். இந்த சுகர் கேரமல் வந்துட்டு ஹல்வாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சுகர் கேரமல் வந்துட்டு கலருக்காக தாங்க பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னாக்கா கேரமல் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரையை அப்படியே தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மஸ்கோத் ஹல்வா திக்கான கன்சிஸ்டன்சியில் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். அப்பப்போ வந்துட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் மஸ்கோத் ஹல்வாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஹல்வாக்காக நெய் சேர்க்கல, எண்ணெய் சேர்க்கலைங்க. சேர்த்துருக்கிற தேங்காய் பாலில் இருந்தே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அப்பப்போ வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இல்லைனாக்கா கடாயில் வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள் மஸ்கோத் ஹல்வா வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் இது மாதிரி நல்லா உருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் வராமல் ஹல்வாவை ஆஃப் பண்ணோம்னா பாம்பே ஹல்வா மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இப்போது ரெடியாக இருக்கிற இந்த ஹல்வாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மஸ்கோத் ஹல்வாவை நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சு. இப்படியே மஸ்கோத் ஹல்வா நல்லா ஆறி வரட்டுங்க. இப்போ மஸ்கோத் ஹல்வா 5லேருந்து 6 மணி நேரம் கிட்ட நல்லா ஆறி வந்திருக்குங்க. இப்போ கத்தியை வச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். தூத்துக்குடி ஸ்பெஷல் மஸ்கோத் ஹல்வா வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.